கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 11 மாசமும் நம்முடைய தேவன் பத்திரமா பாதுகாத்து 12ஆம் மாதத்திற்குள்ளே நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இருக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இந்த மாசம் டிசம்பர் மாசம். டிசம்பர் மாசம் வந்தாச்சு அப்படின்னாலே எல்லா சர்ச்சுகளிலுமே கிறிஸ்துனுடைய பிறப்பு, அது மாத்திரமல்ல நிறைய ப்ரோக்ராம், நிறைய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. எல்லா தேசத்துக்குள்ளுமே நடந்துட்டு இருக்கு. டிசம்பர் மாசம் வந்தாச்சுனாலே கிறிஸ்துவ ஜனங்களுக்கு ஒரு கொண்டாட்டம். வீடு முழுவதும் டெக்கரேஷன், இன்னும் புது ட்ரெஸ், பல காரியங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா தேசத்துக்குள்ளுமே நம்ம எல்லாரும் ஒண்ணு போல செய்து கொண்டிருக்கோம். இந்த மாசம் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. இந்த மாசம் முதலாவது நமக்கு ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தி எப்படிப்பட்ட நற்செய்தி என்றால், இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒரு குடும்பம் பாவத்திலையும் அசுத்தத்திலையும் அக்கிரமத்திலையும் துன்மார்க்கமான காரியத்திலையும் விக்கிரகத்துக்குள்ளேயும் உலக வழிபாடுகளுக்குள்ளேயும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை சிறையிருப்பு, கட்டப்பட்ட நிலைமை, இருளான வாழ்க்கை, அந்தரங்கத்திலே கட்டப்பட்ட நிலைமை. டிசம்பர் மாசம் வந்துட்டு நம்ம எல்லாரும் கிறிஸ்துனுடைய பிறப்பை எல்லா தேசத்துலையும் நம்ம எல்லாரும் ஒண்ணு போல சேர்ந்து கொண்டாடுகிறோம். நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கா? என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் என்னுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். இன்று எத்தனையோ தேசத்துக்குள்ளே கிறிஸ்துமஸ் மாசம் வந்த உடனே பல காரியங்கள் செய்யறாங்க. டிசம்பர் 25ஆம் தேதி என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா, நல்ல தண்ணி அடிப்பாங்க, நல்ல மதுபான அடிமை போதையில இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து இருளில் இருக்க ஜனங்களை மீட்டெடுக்க, தம்முடைய ஜீவனை கொடுக்க இந்த பூமியில இறங்கி வந்தார். இன்று எத்தனையோ குடும்பத்திலே மறுபடியும் 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 பாவ வாழ்க்கைக்குள்ளே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவன் துக்கப்படுவார். எத்தனையோ குடும்பத்துல நம்ம எல்லாரும் செய்தி கேட்டா கூட, எத்தனையோ வருஷம் நம்ம கொண்டாடினா கூட, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருந்தா மட்டும்தான் நம்ம குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். நம்மை பார்க்கும்போது பரலோகம் சந்தோஷப்படும். ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டு மறுபடியும் அந்த பழைய சுபாவங்கள், அந்த ஜென்ம சுபாவம், அந்த மாம்சத்தினுடைய கிரியைகள், அந்த துன்மார்க்கமான காரியங்கள், அந்த போதை காரியங்கள், மதுபான அடிமை, விபச்சார அடிமை, லஞ்சம் வாங்குறது, கொள்ளை அடிக்கிறது, களவு செய்யறது, பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்றது, இப்படிலாம் ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில இன்னும் இருளிலே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மரண இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு என் இயேசு கிறிஸ்து ராஜா
மெய்யான ஒளியை தர விரும்புகிறார். அதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஒருவேளை இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, அண்ணே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நான் மனம் திரும்பி நான் கர்த்தருக்காக நான் சாட்சியா வாழ்றேன், நான் வெளிச்சத்தின் பிள்ளையா வாழ்றேன், நான் பகலுக்குரிய பிள்ளையா நான் வாழ்றேன் அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த டிசம்பர் மாசம் நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? மற்ற இன்னும் யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்ம எல்லாரும் மேலே விழுந்த கடமை. நம்முடைய பெயரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கணும் அப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதுதான் தேவ திட்டம். நானும் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், மற்ற ஜனங்களையும் கர்த்தர் பக்கம் திருப்பணும். கர்த்தர் பக்கம் திருப்பணும் அப்படின்னா நான் முதலாவது கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி இருக்கணும். என்னோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கோ, இருளான காரியங்கள் இருக்கோ, கர்த்தரை விட்டு தள்ளி போற துன்மார்க்கமான காரியங்கள் இருக்கோ, அதிலே இருந்து முழுசா விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருக்காக கனி உள்ள ஒரு பிள்ளையாக, கனி உள்ள ஒரு மகனாக வாழ வேண்டும். இந்த கடைசி காலம் ஆபத்து நிறைந்த காலம்தான். தேசத்துக்குள்ளே எத்தனையோ தேசத்துக்குள்ளே இருள் தான் இருக்கு. விக்கிரகத்துல கட்டப்பட்டிருக்காங்க, மாந்திரியத்துல கட்டப்பட்டிருக்காங்க, பில்லி சூனியத்துல கட்டப்பட்டிருக்காங்க, ஏவல்ல கட்டப்பட்டிருக்காங்க. மதுபான அடிமையில எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. கோயிலை, இன்னும் போதை அடிமை, கஞ்சா பழக்கம், இதெல்லாம் அடிமை தானே. இவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? இருள் தான் இருக்கும். சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான் சர்ச்சுக்குள்ள இருக்கும் போதே செல்போன் எடுத்து நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை குறித்து பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை, இருளிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருளிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் கர்த்தருடைய வருகை தாமதமாகுது? இன்னும் மனம் திரும்ப வேண்டிய ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் கொண்டாடுறாங்க. எல்லாருடைய இதயத்துக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து இருக்கும் போதுதான் பரலோக சந்தோஷம். இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு அப்படின்னாலே என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் பரலோகம் சந்தோஷம். என் இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கும்போது அது ஒரு இருள். இருளிலே நடக்கிற ஜனங்கள். இன்னைக்கு ஜனங்கள் எதுல கட்டப்பட்டிருக்கிறாங்க? நம்ம நார்மலா யோசித்து பார்க்கலாமே. ஜனங்கள் எதுல கட்டப்பட்டிருக்காங்க? இருளிலே கட்டப்பட்டிருக்கிறாங்க, இருளிலே நடக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க அழகா நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் மாசத்தை தேவன் தந்திருக்கிறார். டிசம்பர் மாசம் அப்படின்னாலே கிறிஸ்துமஸ் மாசம் தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சர்ச்சில் ஏகப்பட்ட புரோகிராம், ஒரு பக்கம் பார்த்தா ஏகப்பட்ட நிகழ்ச்சி, ஏகப்பட்ட பாட்டு. நேரம் போறதே தெரியாது, நாட்கள் போறதே தெரியாது. டிசம்பர் மாசம் வேகமா முடிஞ்சிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த மாசம் நம்ம தொடங்கும் போது நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? மரண இருளின் ஜனங்கள், மரண இருளின் ஜனங்கள், மரண இருளிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா. அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தை அவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் என்ன? படுகொலியில இருக்க ஜனங்களை மீட்டெடுக்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது.
இந்த கடைசி காலம் பாவங்கள் பெருகி கொண்டிருக்கு, அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கு. கிருபையின் காலத்துலதான் வாழ்றோம். மறுபடியும் 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 தேசத்துக்குள்ள எது அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னா பாவம் தான் அதிகமாயிட்டு இருக்கு. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால் அந்த மனிதன் தேவனோடு தொடர்பு கொள்ளவில்லை, தேவனுடைய தொடர்பை இழந்து விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் போது தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்க முடியும்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் போது அவன் தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்க முடியாது, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்க முடியாது. பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமை இழந்து விட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால், இருள் இருக்குமானால், மரண கட்டில இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்காது. டிசம்பர் மாசம் வந்துட்டு அப்படின்னாலே நமக்கு மிகவும் மகிழ்ச்சி. புது ட்ரெஸ், ஏகப்பட்ட ப்ரோக்ராம் இருக்கு. நம்ம இருதயம் தேவன் எதிர்பார்க்கிற சுத்தம் இருக்கா? நம்முடைய வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இருக்கா? அதுதான் முக்கியம். உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த 25 நாள் முடிந்தால் டெய்லி செய்தி கேளுங்க. 25 நாளும் 25 செய்தி இருக்கு. கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து 25 செய்தி இருக்கு. போன வருஷம் பேசியிருக்கோம். இந்த வருஷம் இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர மிகவும் பிரயோஜனமா இருக்கும். முடிந்தால் எனக்கா ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் 31 நாள் ஆன்லைன்ல செய்தி அனுப்பிட்டு இருக்கோம். இரவு மூலமா செய்தி அனுப்பிட்டு இருக்கோம். டிசம்பர் மாசம் நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும். ஏழை எளிய ஜனங்கள் இருக்காங்களா, போய் நன்மை செய்யுங்க. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷ அறிவிங்க. டிசம்பர் மாசம் வந்துட்டு அப்படின்னாலே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்குறோமோ இல்லையோ, மற்றவங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு பணம் கொடுத்துருங்க, இல்லைன்னா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஏன்னா ஏழை எளிய ஜனங்கள் ட்ரெஸ் வாங்குறதுக்கு பணம் இல்லாமல், துணி எடுக்க பணம் இல்லாமல், எங்களுக்கு யாராவது ட்ரெஸ் எடுத்து தருவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சையோடு, ஒரு தாகத்தோடு எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஊழித்து வந்த புதுசுல சர்ச்சில் வேலை பார்க்கும்போது டிசம்பர் மாசம் வந்தாச்சுனாலே ஏகப்பட்ட ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர 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 என்ன தெரியுமா யோசித்தேன்? எல்லா வருஷமும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோமே, என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த அளவுக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன். உண்மையிலே இந்த மாசம் உங்களுக்கு காலை வேளையில கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா கேளுங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? வெளிச்சம் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். எந்த ஒரு பாவ அடிமையிலையோ, எந்த ஒரு அந்தரங்க பாவத்திலேயோ, எந்த ஒரு இருளான காரியத்திலேயோ கட்டப்பட்டு இருக்கக்கூடாது. இப்போ சிம்பிளாக்கு சொன்னா புரியும். சில குடும்பத்திலே நல்ல நாடகம் பார்க்கறது, நல்ல படம் பார்க்கறது, நல்ல செல்போன்ல கேம் விளையாடுறது, வேற வேற வெப்சைட்டுக்குள்ள போய் ஆன்லைன்ல போய் பல மணி நேரம் வேஸ்ட் பண்றது. எத்தனை குடும்பத்திலே இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு இருக்காங்க? 24 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்ம அப்படிதான் யோசித்து பார்க்கணும். ஏன்னா எல்லா தேசத்துக்குள்ளேயும் செய்தி கேட்குறீங்க, வேற வேற நாட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. நான் தனியாக தான் இருக்கிறேன், சரி, அதனால செல்போன் ஒரு 6 மணி நேரம் பார்த்தாச்சுன்னா பரலோகத்துக்கு போக முடியுமா? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே.
உட்காந்து படம் பார்க்கறது, வேற வேற ப்ரோக்ராம் பார்த்து, வேற வேற இடத்துல, வேற வேற நாட்டுக்குள்ள எவ்வளோ நேரம் டயத்தை வேஸ்ட் பண்ணி அதில் ஜெபம் பண்ணியிருக்கலாம், கையில் பைபிள் எடுத்து வாசித்திருக்கலாம், ஸ்தோத்திர வழி செலுத்திருக்கலாம், அழிந்து போகிற ஆத்துமகளுக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் இருக்கு. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒருவேளை நான் பிறந்ததுலேருந்தே நான் கிறிஸ்டியனா தான் இருக்கிறேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கா? நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பாவம் தொடருதா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த மாசம் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கணும். இந்த மாசம் மட்டும் இல்லை, 12 மாசமும் வெளிச்சம் இருக்கணும். நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரங்கத்துல எந்த ஒரு பாவமும் இருக்கக்கூடாது. ஏதாவது காரியம் இருக்கா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து புதிய மாசத்துக்குள்ள போகும்போது கண்டிப்பா நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாசம் நம்ம கிறிஸ்துமஸ் டேட்ல 25ஆம் தேதி நம்ம கொண்டாடும் போது எப்படிதான் இருக்கணும்? என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள்ளே வளர்ந்து பெருகணும். நம்ம எல்லாருக்கும் மோட்சம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவன் இருக்கு. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். இந்த பூமியில பாவத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் பாவத்துல செத்துட்டு இருக்கிறாங்க. எங்களை யாரு மீட்டெடுப்பா? எங்களை யாரு தூக்கி எடுப்பா? எங்களுக்கு யாரு நித்திய ஜீவன் தருவா? எங்களுக்கு யாரு மோட்சம் தருவான்னு சொல்லி கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ காரியத்திலே அடிமையில இருக்கிறாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, தேவனை தேடல, ஆலயத்துக்கு போகல. இப்படிப்பட்ட ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, நீங்க இருக்கிற பகுதியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சுவிசேஷ அறிவிங்க. எப்படி அறிவிக்கணும் தெரியுமா? ஈஸியா அறிவிக்கலாம். இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டெடுக்க தான் இந்த பூமியில இறங்கி வந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியார் நம்மளை மீட்டெடுக்க வந்தார். அது எப்படிப்பட்ட மரண கட்டா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு இருளான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒரு மனுஷருடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் பக்கம் வரணும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் பிரகாசித்தது. எந்தெந்த தேசத்துக்குள்ளே மரண இருள் இருக்கோ அந்த தேசத்துக்குள்ளே, அந்த தேசத்தில் இருக்க ஜனங்களுக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய மெய்யான ஒளி பிரகாசிக்கும் போது அவனோட வாழ்க்கை வெளிச்சத்துக்குள்ள இருக்கும். அவனோட வாழ்க்கையில அந்த மரண இருளு கட்டுல இருந்து வெளியில வர முடியும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் பக்கம் கொண்டு வரணும். அந்த ஒரு ஆத்துமா பாரம், ஆத்துமா தாகம் இருக்கணும். யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணுமா? ஒரு வீடு இருக்குப்பா, அந்த வீட்டுக்குள்ள நம்ம போறோம். வீடு இருளா இருந்தா போக முடியுமா? அந்த வீட்டுக்குள்ள போகும்போது முதல்ல சுவிட்ச் போடுவோம், முதல்ல லைட் ஆன் பண்ணுவோம். அந்த வீட்டுக்குள்ள எங்கெல்லாம் லைட் இருக்கு எல்லா பக்கமும் ஆன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள போவோம். நம்ம இருதயத்துக்குள்ள இருளான காரியம் எதுவுமே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து என் இருதயத்துக்குள்ள வரும்போது என் வாழ்க்கை வெளிச்சமா மாறிடும். ரவிராஜ் 2015 2016 மாந்திரியத்துல கட்டப்பட்டு, கடன்ல கஷ்டப்பட்டு, விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து, மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்து, உலக வழிபாடுகளுக்கு சிக்கி கொண்டு, எல்லா காரியத்திலையும் என்னோட வாழ்க்கையில எல்லாமே நஷ்டம், எல்லாமே தோல்வி தோல்வி தோல்வி. இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை என்னைக்கு பெற்றுக்கொண்டனோ அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சம்.
இயேசுக்காக வாழ அர்ப்பணிக்கும் போதுதான் என்னோட வாழ்க்கையில வெளிச்சம். காலை வேளையில யாரெல்லாம் செய்தி கேட்கிறீங்களோ, இயேசுக்காக வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சம். ஹல்லேலூயா. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவனோட வாழ்க்கையில இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது அவனோட வாழ்க்கையில ஜீவ ஒளியை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. ஜீவனுக்கு என்ன வேணும்? ஒளி வேணும். யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்திலே ஒளியாக வந்தேன், நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவ ஒளியை கொண்டு வந்தார். இருளில் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை என் இயேசு கிறிஸ்து ராஜா இந்த பூமியில கொண்டு வந்தார். வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய. நம்முடைய யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா தேவன் அருளிய. யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய. தேவன் அருளிய மனுஷன் மூலமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். இந்த நாளிலும் செய்தி என்ன தெரியுமா? அந்த மாசத்துக்காக இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒருவேளை கோடிக்கணக்கில் கடன் இருக்கலாம், ஒருவேளை வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், குடும்பத்திலே 1000 பிரச்சனை இருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது அவனோட வாழ்க்கை வெளிச்சம், அந்த குடும்பத்துக்குள்ள ஜீவ ஒளி பிரகாசிக்கும் போது எல்லா இருளெல்லாம் ஓடியே போயிடும். இருள் அப்படின்னாலே பிசாசு. இருளின் அதிபதி என்று பிசாசுக்கு ஒரு பேர் இருக்கு. நிறைய குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கிறீங்க. அது ஒரு வேதனையான காரியம். எந்தெந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்கிறீங்களோ கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். யோவான் 12:46 என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். அப்ப நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே, நம்ம இருதயத்துக்குள்ளே, நம்முடைய எல்லா பகுதியிலுமே இருக்கணும். வேற உலகத்துல தேவையில்லாத எந்த ஒரு பாவத்திலேயோ விக்கிரத்துக்குள்ளேயோ மாந்திரியத்துக்குள்ளேயோ உலக வழிபாடுக்குள்ளேயோ எங்கேயும் போய் சிக்கிற கூடாது. எங்க போனாலும் இருள் வந்துடும். தண்ணி அடிக்க போனா அங்க என்ன இருக்கும்? அங்க ஒரு இருள் இருக்கும். விபச்சாரத்துக்குள்ள போனா அங்க என்ன இருக்கும்? அங்க ஒரு இருள் இருக்கும். விக்கிரத்துக்குள்ள போனா அங்க என்ன இருக்கும்? அங்க ஒரு இருள் இருக்கும். உலக வழிபாடுகளுக்குள்ள அங்க போனா என்ன இருக்கும்? அங்க ஒரு இருள் இருக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போனா அங்க என்ன இருக்கும்? அங்க ஒரு இருள் இருக்கும். துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இருந்தா அங்க என்ன இருக்கும்? அங்க ஒரு இருள் இருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிச்சமா வாழணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போங்க, தேவனோட சமூகத்துல போய் காத்துருங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க. 24 மணி நேரம் வாழ்க்கையில டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உண்மையா இருங்க, பரிசுத்தமா இருங்க, அன்பு கூறுங்க, நற்கிரியை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த மாசத்துக்காக தேவன் நமக்கு தெரிகிற வாக்குத்தத்தம் எடுத்துமா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். 25 நாளும் 25 செய்தி இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து கேளுங்க. கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த மாசத்துக்காக நாம் ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி முடிந்தால் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த மாசத்துக்கான சில கிருபைக்காக நன்றிப்பா. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசம் தேவனுக்கு பிரியமானபடி எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். தேவ சித்தத்துக்குள்ள எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். எல்லா பகுதியிலுமே எங்க கூட கர்த்தர் இருக்கணும்ப்பா. எங்களை மீட்டு எடுக்க தேவகுமாரனா வெளிப்பட்டீங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. மரண இருளிலை ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தீங்கப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா.
எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் பாவத்திலே, அக்கிரமத்திலே, சாபத்திலே, பலவிதமான வியாதியிலையும், பலவிதமான காரியத்திலே கட்டப்பட்டிருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்கதான்ப்பா தேவ குமாரனா வெளிப்பட்டீங்கப்பா. விசேஷமாக அப்பா எங்களோட வாழ்க்கையில இழந்து போன அப்பா அந்த தேவ தொடர்பு, இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கதான்ப்பா நீங்க தேவ குமாரனா வெளிப்பட்டீங்க. அப்பா விசேஷமா அந்த நாளிலும் இந்த மாசத்துக்காக உங்களுடைய பாதபில நாங்க எல்லாரும் குடும்பமா வருகிறோம்ப்பா. கெட்டுப்போன ஜனங்களை மீட்டெடுக்க தேவ குமாரனை வெளிப்பட்டீங்களே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. இழந்து போன தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார்னு பேசும்படி அப்பா இழந்து போன ஜனங்களை மீட்டு எடுங்கப்பா. எந்த எந்த ஜனங்கள் அப்பா இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ, பாவ அடிமையில இருக்கிறாங்களோ, அக்கிரமத்துல வாழ்ந்து இருக்காங்களோ, இன்னுமாக அப்பா இருளே கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ, எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த தேசத்துக்குள்ள மரண இருள் இருக்கோ அந்த தேசத்துக்குள்ள என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய மெய்யான ஒளி இறங்கி வரட்டுப்பா. இப்பொழுது எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ, எந்த குடும்பத்தை ஜெபிக்கிறாங்களோ, அவங்களோட வாழ்க்கையில என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய மெய்யான ஒளி இறங்கி வரட்டும்ப்பா. அந்த தேசத்துக்குள்ள அப்பா மெய்யான ஒளி இறங்கி வரட்டும்ப்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா எல்லா தேசத்துக்குள்ள இறங்கி வரணும்ப்பா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு தேசத்துக்குள்ளேயும் என் இயேசு ராஜனுடைய ஜீவ ஒளி பிரகாசிக்கணும்ப்பா. அக்னிமயமான தேவன் இறங்கி வரணும்ப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள செவிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ள என் இயேசு ராஜா இறங்கி வாங்க ராஜா. இந்த மாசத்துல யாரெல்லாம் அப்பா கிறிஸ்துமஸ் தேதியிலே அப்பா விசேஷம் அந்த மாசத்துக்குள்ள எல்லாரும் நாங்க வந்துட்டோம்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா. பல சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா. சில குடும்பத்துல அப்பா ட்ரெஸ் வாங்க கூட பணம் இல்லப்பா. பல சூழ்நிலை அப்பா கஷ்டத்தின் மத்தியில இணைந்திருக்காங்கப்பா. எல்லாரும் புது ட்ரெஸ் வாங்கணும்ப்பா. கிறிஸ்துனுடைய பிறப்பை எல்லாரும் கொண்டாடணும்ப்பா. எல்லா தேசத்துக்குள்ளயும் மகிழ்ச்சி வரணும்ப்பா. எல்லா தேசத்துக்குள்ளயும் அப்பா என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய ஜீவ ஒளி பிரகாசிக்கணும்ப்பா. இந்த வருஷத்திலே விசேஷமா 11 மாசம் கடந்து 12ஆம் மாசத்துக்குள்ள எங்களை அழைத்து கொண்ட கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. இந்த மாசத்திலே கிறிஸ்துனுடைய பிறப்பை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. 25 நாளும் அப்பா தியானிக்க கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் பாவத்திலே அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டெடுங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா மீட்டெடுங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா மீட்டெடுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்திரோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அந்த ஜனங்களை மீட்டெடுங்கப்பா. இந்த புதிய மாசத்துல அப்பா புது கிருபையால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்துல போடுங்க ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. நேரத்தை வேஸ்ட் பண்ண கூடாதுப்பா. தேவையில்லாத பாவத்துல போய் சிக்கி கொள்ள கூடாதுப்பா. உங்க பிள்ளைகள அப்பா வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும்ப்பா. ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில இயேசு ராஜனுடைய ஜீவ ஒளி பிரகாசிக்கட்டும்ப்பா. இந்த மாசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் கூட சந்திங்க ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்காங்கப்பா. யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவனோட வாழ்க்கையிலே அப்பா இந்த வருஷத்துல சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. இந்த வருஷத்தை கர்த்தருக்கு விசேஷமாக அப்பா பிரியமானபடி வாழக்கூடிய பிள்ளைலாம் மாறணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோளோ எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. அவனோட அப்பத்தையும் தண்ணீர் ஆசிரியங்க. அவனோட கையின் கீழில் ஆசிரியங்கப்பா. அவனுடைய சிரசின் மேல ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். எல்லா குடும்பமும் செழிப்பா மாறணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னி ராஜா இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமா மாறட்டும்ப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாசத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. இந்த மாசத்துல இரவு மூலமா வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. கிறிஸ்துனுடைய பிறப்பை தியானிக்க கிருபை தாங்கப்பா. இருளில நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்துல கூடிய ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம். அப்பா அந்த பெரிய வெளிச்சம் இயேசு கிறிஸ்து ராஜா. அப்பா இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவனோட வாழ்க்கையிலே அப்பா விசேஷமாக எல்லா கட்டுகளிலிருந்து வெளியில வரணும்ப்பா. சில குடும்பத்துக்குள்ள பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த வருஷத்திலே அப்பா மீட்கப்படணும், மீட்கப்படணும், மீட்கப்படணும்ப்பா. மரண இருளின் தேசத்துல குடியிருக்க ஜனங்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது, வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய மெய்யான ஒளி பிரகாசிக்கட்டும் ராஜா. உங்க ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும். இந்த மாசத்தினுடைய சகல தேவையும் சந்திங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ இந்த பலவீனத்தை நீக்கி பூர்ண சுகம் தாங்க.
யாரெல்லாம் வியாபாரத்துக்கு போகிறாங்களோ அவங்களுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. கம்பெனி எடுத்துருவாங்க ஆசீர்வதிங்க. வேலைக்கு போகிறாங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலை வேளையில் யாரெல்லாம் வெளியில போறாங்களோ எல்லாருக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க. இந்த மாசத்தை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாங்க தொடங்குறோம். கர்த்தருடைய கரம் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்கோங்க. எங்க வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல இருக்கு. கர்த்தரே பொறுப்படுத்துங்க. 11 மாசம் பாதுகாத்து தேவன் எங்க கூட இருக்கிறீங்க. 12ஆம் மாசத்தை ஒரு கரத்துல இருப்பீங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைகிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவபஸ்ல எழுதப்படணும்ப்பா. நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. பிதாவின் சித்தம் செய்திருக்கணும்ப்பா. இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பரிசுத்தமா வாழணும். நன்மை செய்யணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்படிப்பட்ட கிருபையை தான் எல்லா குடும்பத்தையும் அபிஷேகம் பண்ணி ஆசிரியங்க. கிருபையின் ஒரு நாள் நிரப்புங்க. ஞானம் ஒரு நாள் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் ஒரு நாள் நிரப்பு ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் அபிஷேகம் பண்ணுங்க. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பியட்டும். எல்லாருடைய தேவைகளெல்லாம் கத்து சந்திங்கப்பா. இந்த மாசத்திலே எந்தெந்த குடும்பத்திலே திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்களோ அப்பா விசேஷமா பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி எல்லா தேவையெல்லாம் சந்திங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. சில குடும்பத்திலே கற்பதிரியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமரங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்கப்பா கர்த்தர் கூட இருங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியத்திலே குறைகள் இருக்கு. இந்த குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. காலை வேளையில யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பத்துடைய தேவைகளை சந்திங்கப்பா. நிறைய குடும்பத்திலே வாகனத்துல போறாங்க. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். கர்த்தர் முன்னும் பின்னுமா தேவதூதன் நிப்பாட்டுங்க. சில குடும்பத்திலே காலை வேளையிலே இதய ஃபுல்லா பாரம். இந்த பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டுருங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க. இந்த மாசம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. 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 எல்லா குடும்பமும் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால கழுவப்படட்டும்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்திரோம் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் நாங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாங்கப்பா. இந்த மாசத்தை எங்களை ஆசீர்வதித்தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல சகலவிதமான பாதுகாப்பு வேணும்ப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில பாதுகாப்பு வேணும்ப்பா. இந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் வேணும்ப்பா. தீர்காயுஸ் தாங்கப்பா. வேலை இல்லாம இருக்காங்கப்பா. வேலை தாங்கப்பா. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்கப்பா. கர்த்தர் வாசல் திறந்து கொடுங்கப்பா. வெளிநாட்டு போறக்கா எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்கப்பா. கர்த்தர் வாசல் திறந்து கொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்கப்பா. அப்பா எத்தனையோ குடும்பத்திலே அப்பா ஆன்லைன் மூலியமா இணைந்து ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. மிஷினரி மாதிரி உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்காப்பா. எல்லாருக்கும் பாதுகாப்பு தாங்கப்பா. காலவேளையிலே யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ கண்ணீரோடு இருக்கிறாங்களோ கண்ணீரை துடைத்து அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். கத்த கிருபை செய்யுங்கப்பா. கத்த கிருபை செய்யுங்கப்பா. கத்த கிருபை செய்யுங்கப்பா. சில குடும்பத்திலே காலவேளையிலே போட் தொழில் போறாங்க. விசைப்படகு நாட்டுப்படகு. காலவேளையில கப்பல் தொழில் போறாங்கப்பா. வியாபாரத்துக்கு போறாங்க. கம்பெனி போறாங்க. விவசாயத்துக்கு போறாங்க. வியாபாரத்துக்கு போறாங்க. எத்தனையோ குடும்பத்திலே பல இடத்துல வியாபாரம் பார்க்காங்க. சிறு தொழில் இன்னுமாக கிராமத்திலே எத்தனையோ குடும்பத்துல இருக்காங்கப்பா. எல்லாரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. டீச்சர், டாக்டர், நர்ஸ், ஐடி ஃபீல்ட்ல ஜெபிக்கிறாங்க. ஆர்மியில இருக்கிறாங்க. போலீஸ் ஆபீசரா இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்காங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க. செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க. பல்க்ல வேலை பார்க்காங்க. எத்தனையோ கம்பெனில வேலை பார்க்காங்க. எத்தனையோ இடத்துல ஆபீஸ்ல வேலை பார்க்காங்க. எல்லாரையும் கத்த சந்திக்கிறோம்ப்பா. பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, வண்டியில போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். இந்த நாளின் ஜெபித்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. 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 உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் சுகம், பலன், ஆரோக்கியம் கட்டளையிடுங்க. ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் நிரப்புங்கப்பா. எங்களோட அவைங்களெல்லாம் கிறிஸ்துவ அவையமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும். இந்த சிந்தை கிறிஸ்துவோட இணைப்பட்டும். கர்த்தர் பிரியமில்லாத எந்த ஒரு இடத்துக்கு நான் போகக்கூடாதுப்பா. இந்த வருஷத்துல வேதத்தை வாசித்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உங்க கரத்துல தாழ்த்து விடுறோம்ப்பா. இந்த மாசத்திலே கிறிஸ்துவின் பிறப்பை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய, நற்கிரியை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தர் படுத்துங்க.
இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மாதம் இணைந்திருங்கள். கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் தினம்தோறும் தியானிப்போம். இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.